சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 1.76 லட்சம் அரசு ஆசிரியர்கள் வேலைக்கு சிக்கல். டெட் தேர்வுக்கு வரலாறு காணாத அளவிற்கு விண்ணப்பம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியில் தொடர ஆசிரியர் தகுதி தேர்வில் அதாவது டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தேர்வை எழுத விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க நேற்று முன்தினம் அவகாசம் முடிந்த நிலையில் இன்று ஒரு நாள் மட்டும் விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு போட்டி போட்டு ஆசிரியர்கள் விண்ணப்பித்து வருகிறார்கள். இந்தியாவில் அனைவருக்கும் இலவச கல்வி வழங்கும் நோக்கத்துடன் கல்வி உரிமை சட்டம் கடந்த 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்க மத்திய அரசு நிதியுதவி வழங்குவதால் 8ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மத்திய, மாநில அரசுகளால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் வெற்றி பெறுவது கட்டாயமாகும். தமிழ்நாட்டில் இந்த சட்டம் 2011-12ஆம் ஆண்டுகளில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்படி 2012ஆம் ஆண்டு முதல் இந்த தேர்வில் தேர்ச்சி பெறும் ஆசிரியர்களே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியில் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன? ஆனால் 2012க்கு முன் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா என்ற கேள்வி இருந்தது. அதற்கு விடையளிக்கும் வகையில்தான் உச்சநீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதாவது கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அடுத்த 2 ஆண்டுகளில் தகுதி தேர்வில் வெற்றி பெறாத ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு காரணமாக தமிழ்நாடு அரசின் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் 1,08,537 ஆசிரியர்களில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. அதேபோல் பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களில் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. இதேபோல் தனியார் பள்ளிகளில் பணியாற்றுவோரில் சுமார் 2 லட்சம் பேர் தகுதி தேர்வில் அடுத்த 2 ஆண்டுகளில் வெற்றி பெறாவிட்டால் வேலையை இழக்க நேரிடும் என்கிற நிலை உள்ளது. இந்நிலையில்தான் இந்த ஆண்டுக்கான டெட் தேர்வு குறித்த அறிவிப்பு கடந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. இந்த தேர்வை எழுத விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க நேற்று முன்தினம் அவகாசம் முடிந்தது. ஆனால் இன்று அதாவது புதன்கிழமை வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வுக்கு ஏராளமானோர் போட்டி போட்டு விண்ணப்பித்து வருகின்றனர். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமானோர் விண்ணப்பித்து உள்ளார்கள். சரியான விவரம் நாளை தெரியவரும். மேலும் 1.76 லட்சம் ஆசிரியர்களுக்கு சிக்கல். தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் போனால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் 1,38,000 பேரும், அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் 38,000 பேரும் என மொத்தம் 1,76,000 ஆசிரியர்கள் பாதிப்படைவார்கள் என்பது பெரும் கவலையாக உருவெடுத்துள்ளது. இதனால் இந்த ஆசிரியர்கள் விவகாரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது பற்றி தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது. மறுபக்கம் ஆசிரியர்கள் எப்படியாவது இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற முயற்சிப்போம் என்று உள்ளனர். ஆனால் போட்டித் தேர்வில் வென்று பணியில் சேர்ந்த 45,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு இது மீண்டும் அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருந்திருங்கள். நன்றி, வணக்கம்.